அண்மைச் செய்தி. திருப்பதி ஏழுமலையான் கோவில் தரிசன டிக்கெட் அறைகள் முன்பதிவு சேவைகளை வாட்ஸ்அப் மூலம் மேற்கொள்ளும் திட்டம் தொடர்பாக ஆந்திர முதல்வர் அறிவித்த திட்டம் பரிசீலனையில் மட்டுமே உள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் போர்டு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆன்லைன் மூலமாக டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம் என தவறான தகவலானது விட்டு வருவதாக தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக அரசு சார்பாக வாட்ஸ்அப் மூலமாக பதிவுகளை கம்ப்ளைண்ட்டுகளை ஏற்றுக்கொள்ள ஒரு வாட்ஸ்அப் குழு ஒன்று ஆரம்பித்துள்ளது. இந்த வாட்ஸ்அப் குழு மூலம் அனைத்து அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட கோயில்களில் மட்டுமே டிக்கெட் முன்பதிவு செய்யப்படும் எனவும் தேவஸ்தானம் தரப்பில் கோயில்கள் எந்த கோயில்களுமே டிக்கெட் முன்பதிவு செய்யப்படாதும் அதே மாதிரி அறைகளும் முன்பதிவு செய்யப்படாது எனவும் தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கடந்த 3 நாளாக வாட்ஸ்அப் மூலமாக குரூப்பில் எல்லாத்திலையும் இந்த தவறான தகவலானது மக்களுக்கு சென்றதாகவும் திருப்பதி தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த தேவஸ்தானம் தரப்பில் கூறப்பட்டுவது என்னவென்றால், தேவஸ்தானம் இணையதளம் மூலமாகவே டிக்கெட்டுகள் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் மற்ற எந்த சேவைகளும் கிடையாது எனவும் தேவஸ்தானம் தரப்பில் திட்டமிட்ட ஒரு அறிவிக்கையானது ஏற்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் தேவஸ்தானம் மூலமாகவே இந்த டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம் என தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது இந்த தவறான தகவலை மக்கள் ஏற்றுக்கொள்ள வேணும் தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.